அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. தினமுமே 3 நிமிடம் மட்டும் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், கார் வேணும், நல்ல அழகாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நல்ல ஒரு லக்ஸரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த சுக்கிர கிரகம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தரக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரம், லக்ஸரி லைஃபு, பணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரனை நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையானது தான், அனைவராலையும் செய்யக்கூடியது தான். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 3 நிமிடம் மட்டும் இருந்தால் போதும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பணம் என்கிட்ட தங்கவே மாட்டேங்குது, பணம் என்கிட்ட சேரவே மாட்டேங்குது இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனுடைய எனர்ஜி வீக்காக இருந்தால் மட்டுமே பணம் நிலைக்காது, அட்ராக்ஷன் குறையும், கான்ஃபிடென்ஸு குறையும். ஆனால் இந்த மிகவும் எளிமையான சிம்பிளான இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். தினமுமே 3 நிமிடம் இருந்தால் போதும். நீங்கள் காலையில் பண்ணாலும் காலையில் செய்யலாம், மாலை நேரத்தில் சுக்கிர ஓரையிலையுமே செய்யலாம். தினமுமே ஒரு 3 நிமிடம் மட்டும் இருந்தால் போதும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனை சைலண்ட்டில் வச்சுடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2 கைகளையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜவ்வாது யூஸ் பண்ணுறீங்க, அடுத்தது வேறு ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை உங்களுடைய பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை இந்த பயிற்சி செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. மூச்சை 3 முறை நல்லா மெதுவாக இழுத்து வெளியில் விடுங்க. இப்படி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஜவ்வாது, புனுகு, அத்தர் இது போல் என்ன ஒரு வாசனை திரவியங்கள் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை கையில் எடுத்து உங்கள் முகத்துக்கிட்ட வச்சு நீங்கள் இதை ஒரு 3 முறை இல்லை 6 முறை இல்லை 9 முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ இந்த ஒரு வார்த்தையை அந்த பர்ஃப்யூமை திறந்து, பர்ஃப்யூம் இருந்தால் பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்கள், ஜவ்வாது இது போல் வேறு ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்தால் அது மூடியை திறந்து அதை பார்த்து அதுக்குள்ளே இதை நீங்கள் சொல்லுங்கள். லக்ஷ்மி வர்தனம், லக்ஷ்மி வர்தனம், லக்ஷ்மி வர்தனம் அப்படின்னு 3 முறையோ 6 முறையோ 9 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லி அதை மூடி வச்சிடுங்க. அடுத்தது உங்களுடைய கையில், அதாவது உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு, அந்த சுக்கிரமேட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா பர்ஃப்யூம் இல்லை ஜவ்வாது என்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ அதை உங்கள் கையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேட்டில் பர்ஃப்யூம் இருந்ததுன்னா பர்ஃப்யூமால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இடது பக்கம் இருக்கக்கூடிய சுக்கிரமேடும் வலது பக்கம் இருக்கக்கூடிய சுக்கிரமேடு ரெண்டுத்தையும் ஒன்றா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், ஒன்றா சேர்த்து இது போல் நீங்கள் தேய்க்கணும். இப்படி நீங்கள் தேய்க்கும்போது இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்ல மறக்காதீங்க. லக்ஷ்மி வர்தனம், லக்ஷ்மி வர்தனம், லக்ஷ்மி வர்தனம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே உங்களுடைய கையை நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிடம் மட்டும் இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் பணத்தை ஈர்க்கிறேன், சுக்கிரன் சக்தி என்னுள் செயல்படுகிறது, என் வாழ்க்கையில் செல்வம் பெருகுகிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன், சுக்கிரன் சக்தி என்னுள் செயல்படுகிறது, என் வாழ்க்கையில் செல்வம் பெருகுகிறது அப்படின்னு இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே உங்களுடைய கையை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அது உங்களால் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ உங்களால் எத்தனை நிமிஷம் இதை சொல்லிக்கொண்டே உங்களுடைய கையை தேய்க்க முடியுமோ அதுபோல் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் இந்த அஃபர்மேஷனை சொல்லிக்கொண்டே தேய்ச்சிடுங்க. இப்படி தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். தேய்க்கும் போதே நீங்கள் சொல்லிக்கொண்டே ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். பெரிய வீடு, பணம் நிறைந்த வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் உங்களுடைய கையை தேய்க்கும் போது அந்த லக்ஷ்மி வர்தனம் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் சொன்ன அந்த அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. ஏற்கனவே இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க.
இப்படி பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயத்த டெய்லியுமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக நீங்கள் என்னென்னலாம் நினைத்தீங்களோ ஒரு லக்ஸரி லைஃப், கார், பங்களா, வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது அனைத்தும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நல்ல அழகாக நல்ல முக லட்சணமாக மாற ஆரம்பிக்கும். அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தேஜஸ் நம்மளுடைய முகத்தில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் டெய்லி முயற்சி செஞ்சு பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 41 நாட்கள் பூஜை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் சுக்கர ஓரையில் கூட இதை பண்ணலாம். இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எளிமையான டெக்னிக்கை நீங்கள் செய்து பாருங்கள். அதே போல் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கட்டவரலுக்கு கீழே சுக்கரமேட்டில் 24 அப்படின்ற நம்பரை எழுதி அதுக்கு கீழே 6 அப்படின்ற நம்பரை எழுதி அதுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள் ரெட் கலர் பென்னு, மார்க்கர் ஸ்கெட்ச் பென்னு, இல்லைன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் ஸ்கெட்ச் பென் என்ன இருக்கோ அதால் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். இதை தினமுமே நீங்கள் எழுதி வைக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மனசில் நெகட்டிவான தாட்டே இருக்கக்கூடாதுங்க. மனசில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டு மனதில் நினைத்து கொண்டு இது செய்யும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த 3 நிமிட சுக்கிரன் பயிற்சியை தினமுமே செய்து நீங்கள் பாருங்கள். ஃபீல் பண்ணக்கூடிய மாற்றம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே போல் நான்வெஜ் சாப்பிட்டாலும் இதை நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் அனைவருமே தாராளமாக இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் வியாழக்கிழமை கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் நீங்கள் பிரார்த்தனைக்கு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் கூட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கம்மா. மொத்தம் 155 பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையும் மிக விரைவில் லக்ஸரியாக மாறட்டும். ஓம் சாய்ராம். நன்றி.